शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। समं देवी स्कंद द्विपवदन पीतं स्तनयुगं तवेदं नक्केदं हरतु सततं प्रस्तुतमुखं यदालोक्य आशंका कुलित हृदयो हासजनकः स्वकुम्भौ हेरम्बः परिमृशति हस्तेन झटिति। समं देवी स्कंद द्विपवदन पीतं स्तनयुगं तवेदं नः खेदं हरतु सततं प्रस्नुतमुखं यदालोक्य आशंका आकुलित हृदयः हासजनकः स्वकुम्भौ हेरम्बः परिमृशति हस्तेन झटिति। அம்பாளுடைய தனங்களுடைய வர்ணனை இப்ப சொல்றா. அம்பாள் என்ன பண்றா, இந்த உலகத்துல சப்தான்ன பிராமணம் அப்படின்னு ஒரு பிராமணம் பிருகதாரண்யக உபனிஷத்துல ரொம்ப முக்கியமா பிரஜாபதி ஒவ்வொன்னா படைச்சுட்டே வரார். உத்கீதம் பிராணனை பத்தி சொல்லிட்டே வரார். அப்படி எல்லாம் சொல்லிட்டே வரும்போது இந்த பிரஜாபதியானவர் ஜனங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும்னு 7 விதமான அன்னங்களை இந்த பிரபஞ்சத்துக்கு தயார் பண்ணார். அதுல ஏகம் சாதாரணம் எல்லாருக்கும் வர மாதிரி ஒரு அன்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். அதுக்கப்புறம் அவர் முடிவு பண்ணார் த்விதீயம் தேவானாம், 2வது தேவர்களுக்கு இன்னொன்னு ஒண்ணு பண்ணார். அது என்ன, த்ரீணி பசுபியா, பசுக்கள் அப்படின்னாக்கா சாத்விகமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் பசுக்கள் இவாளுக்கெல்லாம் பாலை தயாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா ஸ்திரீகளுக்கும், தாய்மை அடையக்கூடிய ஸ்திரீகள் எல்லாருக்கும் இந்த பாலானது பசுக்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு ஸ்பெஷல், எல்லா பிராணிகளுக்கும் வரட்டும் அப்படின்னு ஒரு அனுகிரகம் பண்ணார் இல்லையா. இப்படி பண்ணார். ஆனா இங்க பாருங்க, சொல்லும் போது நமக்கு அறியாத திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேர் என்ன, உண்ணாமலை அம்பாள், அபிதா குச்சாம்பாள் அப்படின்னு பேரு. அம்பாள் பாலே குடிக்காத இல்லையா, பாலே குடிக்கப்படாத ஸ்தனங்களை உடையவள் யாரு, அபிதா குச்சாம்பா, அபிதா குச்சாம்பாள். இப்படி இருக்கக்கூடிய அம்பாள் அருணாச்சலேஸ்வரரோட இருக்காருன்னு சொல்லியிருக்கு. ஆனா இங்க என்ன பண்றாரு, அம்பாள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுத்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பண்ணிருக்கோம். இதுல என்ன விசேஷம்னா, சாதாரணையா பாருங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளா இருக்கட்டும், மனுஷர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், குழந்தை பெற்றான்னா தானே அவ பால் குடிக்கணும், பால் கொடுக்கறா அப்படின்ற ஒரு ட்ரைப் ஒண்ணு இருக்கு. இது எங்கேருந்து வந்தது, அம்பாள் கிட்ட இருந்து வந்தது இது இல்லையா. அம்பான்னால முதல்ல என்ன பண்ணுவோம், அம்மா என்ற வார்த்தை தெரிஞ்ச உடனே என்ன, குழந்தைக்கு கொடுக்கற பால் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அம்மான்னு உடனே என்ன தெரியும், அதை மனசுல வைத்துக் கொண்டு ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு. பகவான் கொடுத்த அன்னம் என்ன, அடுத்த வேலைக்கு அவசப்படக்கூடாது பிறந்த குழந்தை அப்படின்றதுக்காக அதுக்கு முன்னாடியே தயார் பண்ணி அம்மாவை பாலோட அனுப்புறான்னாக்கா அந்த அம்பாளுடைய காருண்யத்தை. சமம் தேவி ஸ்கந்த द्विपवदन पीतं स्तनयुगं तवेदं नक्केदं हरतु सततं प्रस्तुतमुखं यदालोक्य आशंका कुलित हृदयो हासजनकः स्वकुम्भौ हेरम्बः परिमृशति हस्तेन झटिति। समं देवी स्कंद द्विपवदन पीतं स्तनयुगं तवेदं नः खेदं हरतु सततं प्रस्नुतमुखं यदालोक्य आशंका आकुलित हृदयः हासजनकः स्वकुम्भौ हेरम्बः परिमृशति हस्तेन झटिति. அம்பாளுடைய தனங்களுடைய வர்ணனை இப்ப சொல்றா. அம்பாள் என்ன பண்றா, இந்த உலகத்துல சப்தான்ன பிராமணம் அப்படின்னு ஒரு பிராமணம் பிருகதாரண்யக உபனிஷத்துல ரொம்ப முக்கியமா
பிரஜாபதி ஒவ்வொன்னா படைச்சுட்டே வரார். உத்கீதம் பிராணனை பத்தி சொல்லிட்டே வரார். அப்படி எல்லாம் சொல்லிட்டே வரும்போது இந்த பிரஜாபதியானவர் ஜனங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும்னு 7 விதமான அன்னங்களை இந்த பிரபஞ்சத்துக்கு தயார் பண்ணார். அதுல ஏகம் சாதாரணம், எல்லாருக்கும் வர மாதிரி ஒரு அன்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். அதுக்கப்புறம் அவர் முடிவு பண்ணார் த்விதீயம் தேவானாம், 2வது தேவர்களுக்கு. இன்னொன்னு ஒண்ணு பண்ணார். அது என்ன? த்ரீணி பசுபியா, பசுக்கள் அப்படின்னாக்கா சாத்விகமாக இருக்கக்கூடிய ஜனங்கள், பசுக்கள், இவாளுக்கெல்லாம் பாலை தயாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா ஸ்திரீகளுக்கும், தாய்மை அடையக்கூடிய ஸ்திரீகள் எல்லாருக்கும் இந்த பாலானது பசுக்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு ஸ்பெஷல், எல்லா பிராணிகளுக்கும் வரட்டும் அப்படின்னு ஒரு அனுகிரகம் பண்ணார் இல்லையா? இப்படி பண்ணார். ஆனா இங்க பாருங்க, சொல்லும் போது நமக்கு அறியாத திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேர் என்ன? உண்ணாமலை அம்பாள், அபிதா குச்சாம்பாள் அப்படின்னு பேரு. அம்பாள் பாலே குடிக்காத இல்லையா? பாலே குடிக்கப்படாத ஸ்தனங்களை உடையவள் யாரு? அபிதா குச்சாம்பா, அபிதா குச்சாம்பாள். இப்படி இருக்கக்கூடிய அம்பாள் அருணாச்சலேஸ்வரரோட இருக்காருன்னு சொல்லியிருக்கு. ஆனா இங்க என்ன பண்றாரு? அம்பாள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுத்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பண்ணிருக்கோம். இதுல என்ன விசேஷம்னா, சாதாரணையா பாருங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளா இருக்கட்டும், மனுஷர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், குழந்தை பெற்றான்னா தானே அவ பால் குடிக்கணும், பால் கொடுக்கறா அப்படின்ற ஒரு ட்ரைட் ஒண்ணு இருக்கு. இது எங்க இருந்து வந்தது? அம்பாள் கிட்ட இருந்து வந்தது இது இல்லையா? அம்பான்னால முதல்ல என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ற வார்த்தை தெரிஞ்ச உடனே என்ன, குழந்தைக்கு கொடுக்கற பால் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அம்மான்னு உடனே என்ன தெரியும், அதை மனசுல வைத்துக் கொண்டு ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு. பகவான் கொடுத்த அன்னம் என்ன? அடுத்த வேலைக்கு அவசப்படக்கூடாது பிறந்த குழந்தை அப்படின்றதுக்காக அதுக்கு முன்னாடியே தயார் பண்ணி அம்மாவை பாலோட அனுப்புறான்னாக்கா அந்த அம்பாளுடைய காருண்யத்தை, வாத்சல்யத்தை சொல்லக்கூடியது இல்லையா? அம்மாவனுடைய வாத்சல்யத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது அம்பாளுடைய வாத்சல்யம் அப்படின்றதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அம்பாள் என்ன பண்ண, ஜீவதாத்துவாக இருக்கக்கூடிய அந்த பயசையே கொடுத்தா அப்படின்னு உபனிஷத்தெல்லாம் சொல்றது இல்லையா? தாயார்களுக்கு அப்படி ஒரு கொடுத்தாதான் அவளுக்கு மாத்திருத்துவம் அப்படின்றது சித்திக்கிறது. மாத்திருத்துவம்ன்ற வாத்சல்யம் சித்திக்கிறதுன்னா குழந்தைகளுடைய சௌக்கியம் பிரதானமாக அவளுக்கு அந்த எண்ணத்தையும் கொடுக்கிறது. குழந்தை சௌக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய தாய்மார்களாக இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கார். இப்படி நமக்கு அம்பாளுக்கு இதே மாதிரிதான். அம்பாளுக்கு அப்படி 2 குழந்தை இல்லையா? ஒன்னு சுப்பிரமணிய சுவாமி ஸ்கந்தர், இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க மகாகணபதி இல்லையா? அவர் எப்படி வச்சிருக்காரு அப்படின்னா திபவதனம் அப்படின்னு பேரு. இவருக்கு ஸ்கந்தன்னு பேரு, அவருக்கு திபவதனம். ஸ்கந்தர்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், குகன் அர்த்தம், முருகன் அர்த்தம், அழகுன்னு அர்த்தம் இல்லையா? அவர் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு அர்த்தம். மகாகணபதிக்கு என்ன அர்த்தம்? மகாகணபதினு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது யானை முகம். அந்த யானை முகம்னு சொன்ன உடனே புது விஷயம் என்ன? அந்த யானை முகத்துல தும்பிக்கை அவருக்கு. அந்த தும்பிக்கையில பாத்தீங்கன்னா 2 ஓட்டை இருக்கு இல்லையா? அதுக்கு பேரு திபவதனம் பேரு இல்லையா? இப்படி தும்பிக்கையில 2 ஓட்டையோட இருக்கக்கூடிய, தும்பிக்கையை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவருக்கு திபவதனம் அப்படின்னு பேரு. இப்படி அதை இந்த திபவதனம் யானையை பார்க்கறதுல எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லையா? உலகத்துல 3 விஷயங்கள் நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு போனதா சரித்திரமே இல்ல. எவ்வளவு அசடா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கவிஞரா இருந்தாலும், சந்திரன் முழு சந்திரன் அங்க பௌர்ணமி ரோட்ல வந்துட்டே இருக்கும். ஒருத்தர் சொல்றாரு, சார் சந்திரன் பாருங்க சார் இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னாரு. யாராவது ஒருத்தர் ஒரு தடவை பார்த்துட்டு அப்படின்னு போனவங்க இருக்கானோ, திருப்பி அது பார்க்க தோண்டும், 2வது தடவை பார்க்க தோண்டும். அதே மாதிரி பீச்சுக்கு கூட்டு போய் அலைய பாருன்னு சொன்னா பார்த்துட்டேன் அப்படின்னு யாரும் வரமாட்டான். ஒரு அலைக்கு 2 அலையாவது மினிமம் பாக்கணும். 10-15 அலை பார்க்காம வரமாட்டான். அது வேற விஷயம். எவ்வளவு ரஃப் அண்ட் டஃபா இருந்தாலும் அட்லீஸ்ட் ரசிப்பு தன்மையே இல்லாத மனுஷனா இருக்கட்டும். இப்படி ஒருத்தர் வந்துட்டாரு வச்சுங்க, நம்ம காத்துக்காரா என்ன பண்றது, அவர் கூட 2 தடவை பாப்பாருங்க. அவருக்கு கூட அந்த எண்ணம் ஒரு 2 தடவை பார்க்கலாம் அப்படின்னு. சந்திரன் இல்லையா? அதே மாதிரி அலைகள் இதெல்லாம் யானை இதெல்லாம் வழியில பார்த்தோம்னாக்கா யாராலையும் ஒரு தடவை பார்த்துட்டுலாம் பார்க்க முடியாது, இன்னொரு தடவை அவரை அறியாமையே பார்ப்பான். இப்படி இருக்கக்கூடிய குணமாக இருக்கக்கூடியது அந்த யானை. அந்த யானைக்கு
இங்க இன்னொரு ஒரு பிரச்சனை நமக்கு பண்ணிட்டார். ஹேரம்பஹா அப்படின்னு ஒரு பதத்தை யூஸ் பண்றார் இங்க. ஹேரம்பஹா அப்படின்னா நமக்கெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான பேரு. வியாசமுகாய நமஹ, ஏகதந்தாய நமஹ, கபிலாய நமஹ, கஜகமுகாய நமஹ, இளம்போதராய நமஹ, ஹேரம்பாய நமஹ எல்லாம் நம்ம சொல்லுவோம், நமக்கு தெரியும். ஆனா இந்த ஹேரம் பண்றதுக்கு சரியான ஒரு மீனிங் ஆனது இதுவரை சாப்பிடல அப்படின்றதுதான் உண்மை. அது எப்படி அவ்வளவு தைரியமா சொல்றீங்கன்னா, இல்ல காஞ்சி பெரிய தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்காரு, அதனால அர்ச்சனான அவர் சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் கன்வின்ஸ் ஆகலன்னு. இல்ல அது ஏன் அப்படின்னா, ஹே அப்படின்னு அம்பாளை கூப்பிடுறாராம் இல்லையா, அதனால ஹே அம்பா என்ன ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றதுனால ஹேரம்பம். அதனால எல்லாரையும் காப்பாற்றுகின்ற பிள்ளையார் கடவுளாக இருக்கிறதுனால அவருக்கு ஹேரம்பர்னு பேருன்னு சொன்னான். சரி, சரியா இருக்கு. அப்படியெல்லாம் உடச்சி கிடைச்சி நமக்கு இஷ்டம் மாதிரி பண்ற மாதிரி ஒரு எண்ணம் அதுல வருது. சரி, இந்த மந்திர சாஸ்திரங்கள்லாம் பார்த்தான்னாக்க பஞ்சமாதங்க முகஹா அப்படின்னு சொல்லி 5 தலையோட இருக்கக்கூடியதாக 5 ஹெட்டடா இருக்கக்கூடிய விநாயகர் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எங்கேயும் நம்ம பார்க்கப்படவில்லை. அங்கேயும் கொஞ்சம் கிளேஷம் இருக்கு. சரி, இன்னும் ஒத்துக்கலாம், சொன்னா நீங்க ஒத்துக்கலாம், அவ்வளவுதான் இல்லையா. சிம்ம வாகனத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் தான் ஹேரம்பன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லையா, நமக்கு தெரிஞ்ச எலிதான் வாங்கணும் இல்லையா. ஏதோ மூஞ்சி ஒரு எலி அதுக்குள்ள பெச்சாரி வரைக்கும் போனா கூட கவலை இல்லை, ஏதோ அது ஏதாவது சொல்லலாம் இல்ல. என்ன அவர் பஞ்சமுக்கம் இல்ல, வாகனம். வாகனம் சிம்மத்தை நம்ம ஒத்துக்கொள்ள, பஞ்ச வாகனம் அவருக்கு பஞ்சாசியம் தான் வாகனம் அப்படின்னு சொல்றது. அவருக்கு 5 தலைகள் இருக்கு, அவருக்கு பஞ்சாசியம் தான் வாகனம் அப்படின்னு சொல்றது. ஆகையினால 5 ஹெட்டட் விநாயகர் அப்படின்றது ரொம்ப ரேரா இருக்கு. சரி, அப்ப எதான் சொல்றது அப்படின்னு பார்த்தா, காஞ்சி பெரியவர் ஒரு கெஸ் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் ஒரு விஸ்தாரமா இதை ஸ்டடி பண்ணி ஹேரம்பம் அப்படின்றது அது திரிஞ்சு போயிருக்கு. அது ஆக்சுவலா ஹேரம்பம்ல இருந்தா எருமைன்றதே வந்திருக்கு. எருமை அப்படின்னு வந்திருக்கு. எருமைக்கு தமிழ்ல அந்த அசுரனாக எருமை வாகனம் வந்த போது அம்பாள் ஒரு தடவை அதை வதனம் பண்ணியிருக்காங்க. இப்படி எருமை வாகனத்துல அரக்கர் வரும் பொழுது அம்பாள் அதை பண்ணதாக நமக்கு தெரியாது. அதுக்கு மகிஷம்னு இன்னொரு பேர் இருக்கு எருமைக்கு. அதனால மைசூர் தான் ஹேரம்பூர் அப்படின்னு ஒரு கல்வெட்டுல நமக்கு ஹேரம்பம் அப்படின்னு பேர் இருக்கு மைசூருக்கு. அதே மாதிரி அதை கொஞ்சம் தமிழ்ல எடுத்து பார்த்தான்னாக்கா மகிஷ ஊர், அதனால மைசூர் அப்படின்னு வருது. ஆகையினால ஹேரம்பன்றது கர்நாடகாவை குறிக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது. எப்படி தெரியுது அப்படின்னா, சகாதேவனானவன் ராஜசூய யாகம் பண்ணும் பொழுது அர்ஜுனன் நார்த்து பக்கம் அமிச்சா, ஒரு பக்கம் பீமர் அமிச்சா, ஒரு பக்கம் நகுலன் அமிச்சா, ஒரு பக்கம் சகாதேவன் அமிச்சா, வேண்டிய தர்மபுத்திரர் போய் அங்க இருக்கக்கூடிய ராஜாவெல்லாம் ஜெயிச்சுட்டு வாங்கன்னு. அப்படி வரும் பொழுது அவர் கர்நாடகாவில ஜெயிச்சுட்டு ஹேரம்பூரை நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்றதுனால இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுவாமி விநாயகருக்கு ஹேரம்ப விநாயகராக இருக்கலாம், மைசூர்ல இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஹேரம்பன் என்ற பெயராக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு விசேஷம். அப்புறம் இந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்தை பார்க்காமயே இதெல்லாம் முதல்ல சொல்லி கொடுறேன், அதுக்கப்புறம் ஸ்லோகத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் கோபால சுந்தரியில என்ன சொல்றாரு, இதெல்லாம் இந்த அம்பாளுக்கு ஸ்கந்தர் இதெல்லாம் பண்ணாரு. ஆனா எங்க யசோதான்னு ஒரு அம்மா இருக்கா, அவ சோல் உரிமையாளரா எங்க கிருஷ்ண பரமாத்மா இருந்தாரு, அததான் ஞாபகப்படுத்துறது இந்த கதைக்கு இல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப இப்போ கோபால சுந்தரியில இப்படி எல்லாம் விசேஷமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். இப்போ நம்ம அந்த விஷயத்த சொல்றோம். இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன விஷயம் அப்படின்னாக்க, இந்த யான முகத்தோட இருக்கக்கூடியவன், அப்புறம் இந்த சுப்பிரமணிய சுவாமி குமார கடவுள், இந்த 2 பேரும் பாசமா அம்பாளுடைய 2 ஸ்தலத்தையும் ஒரே சமயத்துல சண்டை போட்டி, 2 குழந்தைகளும் குடிக்கிறது, பால் குடிக்கிறது, 2 குழந்தைகளும் உட்கார்ந்து பால் குடிக்கிறது, ஒரே நேரத்துல குடிக்கிறது. அப்போ அந்த அம்பாள் பண்ணிட்டே இருக்கும்போது கணபதிக்கு இவனோட அவனோட சண்டை பட்டுட்டே இருக்கும். அம்பாளுடைய 2 ஸ்தலத்தை பார்த்த உடனே ஐயோ நம்ம தலையில 2 குண்டு இருக்குமே, அது அம்மா கிட்ட வந்துருத்தோ அப்படின்னு திடீர்னு பயம் தன்னுடைய தலையை எப்படி இப்படி தொட்டு பார்த்துதான். அதை பார்த்து சிவனும் பார்வதியும் ரசிச்சாருலாம். இப்படி இந்த ரசிப்பு தன்மையை சொல்லக்கூடியதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. தமம் தேவி ஸ்கந்த திபவதன பீதம் ஸ்தன யுகம் தவேதம் நஹாச்சேதம் ஹரது சததம் பிரஸ்துத முகம் யதாலோக்ய ஆசங்கா குலித ஹிருதயோ
ஹாசஜனகா ஸ்வகும்பௌ ஹேரம்பஹ பரிமிருஷதி ஹஸ்தேன ஜடிதி பிரஸ்துத முகம். குழந்தைய கண்டதும் அம்பாளுடைய முகம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கு. அம்பாள் என்ன பண்ணா, குழந்தைக்கு சமமாக பால் கொடுத்தா. யாருக்கு? அந்த குழந்தைகளுக்கு. ஸ்கந்த த்விபதன பீதம். அந்த ஒரே சமயத்துல குமார கடவுளுக்கும் யானை முகம் 2 பேருக்கும் பால் பருவதாக ஆனது. தபையிதம் ஸ்தனம். இப்ப உங்களுடைய இந்த ஸ்தனமானது அவர்களுக்கு கொடுக்கறது அதே மாதிரி. தபைதம் ஸ்தனயுகம் நகா எங்களுக்கும் இல்லையா, வாத்சல்யத்தையோட நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறீங்களே அம்மா, நீங்க எங்களுக்கும். கேதம் சததம் ஹரது. கேதம் ஹரது. கேதம்னாக்க துன்பங்கள் இல்லையா, எங்களுடைய துன்பங்களையும் ஹரத்து போக்கட்டும். சததம் எப்பொழுதும் எங்களுடைய துன்பத்தையும் போக்கும்படியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இன்சிடென்ட் யதாலோக்கிய. யதா ஒரு சமயம் ஆலோக்கிய பார்த்தது இது. யதா ஆலோக்கிய அந்த ஸ்தனங்களை பார்த்த கணபதியானவர் ஆசங்கா ஆசங்கா குலித ஹிருதயா. ஆசங்கம் அதுக்கு ஒரு டவுட் வந்துருக்கு, சந்தேகம் வந்துருக்கு. தன் சந்தேகம் வந்ததுனால குலித்த மனசுல ஒரு கிளேசம் வந்துச்சு. என்னடா இது அம்மா கிட்ட இருக்க, என்னுடைய தலையில எல்லாம் இருந்தது இந்த 2 குண்டம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு கும்பங்கள் இருக்கு அப்படின்னு கலங்கி போச்சு. உடனே என்ன பண்ணது, ஜட்டிசி ஹஸ்தேன பிரமிருஷதி. உடனே தலையை தொட்டுப்பான், என்கிட்ட இருக்கு அப்படின்னு சந்தோஷமா ஆயிட்டான். இத பார்த்த ஆசஜனகா இல்ல 2 பேரும் சிவனும் பார்வதியும் 2 பேரும் சேர்ந்து இந்த குழந்தைங்க பண்ற அமக்கலத்தை தாயும் தந்தையும் ரசிக்கிறார்கள். இப்படின்னா இந்த குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டார். ஒரு நிமிஷம் கலங்கிய கணபதியும் அம்பாளுடைய கலசமான ஸ்தனங்களும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை இயற்றிருக்கார். குழந்தைகள்லாம் இல்லையா, குழந்தைகள்னா நமக்கு வர எவ்வளவு விஷயங்கள் நமக்கு ஆசையா இருக்கு பாருங்க. யானை முகம், அப்புறம் அழகே ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், 2 பேரும் பாசமான அம்பாளுடைய ஸ்தனத்துல பாலை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரே நேரத்துல 2 பேரும் பாலை பருகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தேவியினுடைய கும்பம் போன்ற அந்த ஸ்தனத்தை பார்த்த உடனே கணபதிக்கு சந்தேகம் வந்துட்டு, ஜோ என்ன ஆச்சு அப்படின்னு தன்னை தலையாமட்டான். இத பார்த்த எம்பெருமான பிராட்டியும் என்ன பண்றாலும் 2 பேரும் ஒரே சிரிக்கிறான். இப்படிப்பட்ட ஸ்தனங்கள் உடையவ இந்த ஸ்தனங்களை உபாசனை பண்ணா என்ன அப்படி சீக்கிரட்டு அப்படின்னாக்க மனுஷர்களுடைய துன்பங்கள் எல்லாம் கலைந்து போகுமா இப்படி நினைக்கிறதுனால குழந்தைகளோட இந்த இவரை பார்க்கணும், சோமஸ்கந்தரை பார்த்தா எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி இப்படியாக குழந்தைகள் பால் குடிக்கிற குழந்தைகள், அம்மா மடியில பால் குடிக்கிற குழந்தையாக அம்பாளை தியானம் பண்ணோமே ஆனால் இல்லையா, அவர்களுக்கு துன்பமானது எப்பொழுதும் களையப்படும் அப்படின்னு தெரியுது. இப்படி தேவியை தியானிப்பவர்களுக்கு விசேஷமாக என்ன பண்ணணும்னா, அம்பாள் கனவுல தோன்றி ஸ்லோகத்தை படிப்பவர்களுக்கு, இந்த ஸ்லோகத்தின் மூலம் உபாசனை பண்றவர்களுக்கு தெய்வ சாநித்தியமானது கனவுல ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி சொல்லுகிறவர்களுக்கு பலன் என்ன சொல்லியிருக்குன்னா, கனவுல அம்பாள் தோன்றுவாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா அப்படின்னு சொல்லியிருக்கார். காமேஸ்வர பிரேமரத்ன மிருதி பணிபனஸ்தனி. அம்பாள் ஒரு மணியை கொடுத்தார். காமேஸ்வர பிரேமரத்னம் ஒண்ணு கொடுத்தார் மணிய. அதுக்கு அம்பாள் என்னன்னா பிரதிபனஸ்தனி, அவளுக்கு 2 ஸ்தனங்களாக அவளுக்கு கொடுத்தான்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கு இல்லையா. இப்ப இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். சமம் தேவி, துல்லிய காலம் தேவி, ஒரே சமயத்துல ஸ்கந்த தீபவதனம் அப்படின்னு சொன்னார். ஒரே சமயத்துல குமாரஹா விநாயகா, ஸ்கந்தனும் யானை வதனமும் உழக்கூடிய பீதம் ஸ்தனயுகம், பீதம் குச்சத்வந்த்வம், பிரஸ்துனத முகம், க்ஷீரஸ்ராவி முகம், இப்படி க்ஷீரத்தை இருக்கக்கூடிய முகமாக இருக்கக்கூடிய அதை குடித்தார்கள். ஏன் சார் அதை போய் நீங்க பிரைஸ் பண்றீங்க அப்படின்னாக்க, ததேவம் நஹா கேதம் ஹரது, எங்களுடைய கேதங்களை, அஸ்மாக்கம் கிளேஷம் அபனுதத அப்படின்னு நம்ம வேண்டாம். அப்படி போகணும்னு ஆச்சாரியர் வேண்டார் அப்படின்னு நம்ம படிச்சா நமக்கும் நம்மளுடைய துன்பங்கள்லாம் போகணும். எப்படி நம்மளுடைய துன்பங்கள்லாம் எப்போ போகணும் நமக்கு?
இப்ப போகணும், திருப்பியும் வரக்கூடாது. சததம் இல்லையா, அதான் ஆசை எல்லாருக்கும். சர்வதா அப்படின்னா யத் விலோக்கிய குச்சத்வந்தம் விலோக்கியன்னு புரிஞ்சுக்கணும். அந்த குஜத்வந்தத்தை பார்த்த பிறகு ஆசங்கா குலித ஹிருதயா, அந்த சம்சயத்தினால ஒரு நிமிஷம் கலங்கி போயிட்டது. ஐயோ அப்படின்னு ஒரு கலக்கம் வந்துட்டு கணபதிக்கு. அது உடனே என்ன பண்ணாருன்னா ஹேரம்பஹா ஹஸ்தேன ஜகிதி, ஹேரம்பஹா இது விநாயகா ஹஸ்தேன கரேன தம்முடைய அல்லது துதிக்கையினால, ஜகிதி உடனே கும்பம் பரிமிருஷதி, அது தன்னுடைய கும்பத்தை ஒரு தடவை தொட்டு பார்த்துதான். என்ன ஸ்வசிய கும்பம் பராமரிஷதி, பராமரிஷத்தின்னா இந்த இடத்துல அதை தொட்டுதுன்னா தடவி கலந்து பார்த்து அது இருக்கான்னு செக் பண்ணிட்டு, அது எப்படி இருந்ததுன்னா ஹாச ஜனகா, அது அப்பா அம்மாவுக்கு ஹாஸ்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இதுல நிறைய வார்த்தைகள் வருது உங்களுக்கு. சமம் தேவி ஸ்கந்ததி பதன பீதம் விசவிகம் யதாலோக்கிய ஹிருதய ஹாச, இதுல நிறைய பீஜாட்சரங்கள்லாம் இந்த ஸ்லோகத்துல வந்திருக்கான். அதெல்லாம் என்ன சொல்றதுன்னா பான மந்திரம் அப்படின்னு ஒரு பான மந்திரம் இருக்கு. இதே மாதிரி 8வது ஆவரணத்துல அங்குஷ மந்திரத்தை எப்படி குரோம் குரோம்னு சொல்றோமோ அதே மாதிரி பான மந்திரம்னு இருக்கு. அது எப்படி யாம் ராம் லாம் வாம் சாம் திரீம் திராம் கிரீம் ப்ளூம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பானசக்தி ஸ்ரீபாதுகாம் பூஜையாமின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய உதாரணம் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. இந்த ஸ்லோகத்தை சொன்னானே ஆனால் அந்த பான மந்திரத்தோட உபாசனை பண்ணி பூஜை பண்ணதான பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்க. இந்த ஸ்லோகத்தையும் ஒரு தங்கத்தகத்துல 1000 தடவை 45 நாளைக்கு தேனை நைவேத்தியம் பண்ணி பண்ணவே ஆனால் இல்லையா, அவர்களுக்கு துர்தேவதைகள் இல்ல இந்த பயங்கள் இதெல்லாம் வசியமாக இதெல்லாம் போய்விடும் அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி பண்ணிருக்கு. இவ கிளீம் இதையும் கிளீம் அப்படின்னு எழுதி இதை உபாசனை பண்ண வேண்டும். பண்ணமே ஆனால் 8வது ஆவரண பூஜை